இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனும் ஒரு காலம் வெட்கப்படாதபடிக்கு அவன் சிங்காசனத்திலே வைக்கப்படுவான். என நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு உங்களை கூவி அழைக்கிறார். அவரே இளைப்பாறுதலை தருகிற தேவன். ஏன்னா அவர்தான் நமக்காக ஜீவனின் பலியாக மாறி, இரத்தத்தை கொடுத்து பலியாக மாறி நமக்கு பாவங்களை மன்னித்தவர். அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது நாம் முழுமையாக ரட்சிக்கப்படுகிறோம். நம் பாவம் மன்னிக்கப்படுகிறது. எனவே நாம் நித்திய வாழ்வை அடைய வேண்டும், பரலோகம் போக வேண்டும், நாம் கர்த்தரோடு கூட இணைய வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுவே ஒரே வழியானவர். நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம் பாவம் நம்மை விட்டு அகலுகிறது. நாம் கிறிஸ்துவோடு கூட ஒரே சரீரமாய் மாறுகிறோம், அவயவங்களாய் மாறுகிறோம். நாம் கர்த்தரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது சகலத்தையும் ஜெயிக்க வல்லவர்களாய் இருக்கிறோம். எனவே நாம் அவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அருளும்படி அவரை இவ்வளவாய் உலகத்திற்கு அன்பு கூர்ந்து நமக்கு கொடுத்தார். அப்போ தேவன் நம்மேல் அன்பு வைத்ததுனால தன் ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியிலே வருகிற நாம் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் தலையை உயர்த்தி அவர் சிங்காசனத்தில் வைப்பார். ஆமேன்.